ஜவான் ஜெய் கிசான். நண்பர்களே, இந்த அடமழையிலும் கொட்டாத மழையிலும் தயவு செஞ்சு இந்த ஜூம் மீட்டிங்கை கண்டினியூ நடத்தி கொண்டிருக்கிற நமது கமலா சாருக்கு மிக்க வாழ்த்துக்கள். ஸோ இப்போ விவசாயம் எவ்வளோ அவசியமோ அது போல மக்களுக்கு தரமான விவசாயம், தரமான உணவு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏதோ நான் விவசாயம் பண்ணேன், வந்தா வரட்டும், வராது போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாநிலங்கள்ல செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி கிடையாது. சவுத் இந்தியாவிலே பொதுவாக அப்படி கிடையாது. ரொம்ப சின்சியரா விவசாயம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல தமிழ்நாடு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ நல்ல மழை, எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது. நெல் மாற்றங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட அற்புதமான பொருள் இருக்கு. பத்து வகையான பொருள் இருக்கு. மிலாப், ஹரிசஞ்சீவினி ஃப்ரூட் ஸ்பெஷல், ஸ்ப்ரேமேக்ஸ், கார்டன் கோல்ட், டிஃபன், ஹரிசஞ்சீவினி 750 கிராம், சுகர் சுகர் கர்முக்கான ஸ்பெஷல் ப்ராடக்ட், ரேபிட், சார்வஞ்சு பூச்சிகளுக்கான மருந்து, ஹரிசஞ்சீவினி சோயில் ஹெல்த் ஸ்பெஷல், மண்ணினுடைய சுண்ணாம்புச்சத்து, கால்சிய சத்து, காரத்தன்மை அதிகமாக உள்ள, அமிலத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணை சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட் சாயில் ஸ்பெஷல். அது கூட கார்டன் கோல்டு பிளஸ் கார்டன் கோல்டு ஹெல்த் கிட். இந்த கார்டன் கோல்டு ஹெல்த் கிட் ரெண்டுமே வீட்டிற்கு தேவையான மிகவும் அருமையான காய்கறி செடிகள், பூச்செடிகள், மருத்துவ செடிகள், பழச்செடிகள், இன்னும் சொல்ல போனா இதை வச்சு நீங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு செய்ய முடியும். நண்பர்களே, இன்னைக்கு ஊருக்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு அடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு அடுத்து ஹைபர் ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி பெருகிட்டு போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நோயாளிகள் பெருகுறாங்க. நோயாளிகள் பெருக போய் டாக்டர் சந்தோஷமா இருக்காங்க. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 1 கோடி 2 கோடி 4 கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்க. பேரம் பேசி யாவது டாக்டர் செஞ்சாச்சுன்னா வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். போய் எங்கேயும் இப்ப மம்படுத்தி உழைக்கணும் அவசியம் கிடையாது. எந்த பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. எந்த லெவலையும் டென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா செட்டில் ஆகி ஈஸியான உட்காந்துக்கிலேயே ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கோடியில சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு பிசினஸ். அது சேவை கிடையாது, பிசினஸ் டாக்டர். அவருடைய முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டாலும் எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு நோயாளிகள் பெருகுறாங்க, நோய்கள் பெருகுது. என்ன காரணம்னா பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம், உணவு முறை, சரியாக நேரத்திற்கு உணவு சாப்பிடாதது, சத்துள்ள உணவுகளை சாப்பிடாது, விஷமுள்ள உணவுகளை சாப்பிடுது. இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிட்டே போலாம். ஸோ நம்மளுடைய இந்த உணவு பழக்கங்கள்னால இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு, ஒரு காலத்துல கிராமங்கள்ல உள்ள மக்களுக்கு பிபின்னா என்னன்னு தெரியாது, கொலஸ்ட்ரால் என்னன்னு தெரியாது, சுகர்னா என்னன்னு கேட்பாங்க. கேன்சர் அவங்க பார்த்ததே கிடையாது. வாழ்வேமயம் படத்துல கமலஹாசனுக்கு வந்தப்ப தெரியும், ஆகா இது சுகர், கேன்சர் வியாதி பிடித்து வரும்போது தெரியும். ரத்த வாந்தியா கமலஹாசன் எடுப்பாரு. அதுக்கு முன்னாடி வசந்த மாளிகை படத்துல சிவாஜி கணேசன் எடுப்பாரு.
அப்படி வந்தபோது இது ஏன் இப்படி சிவாஜி கணேசன் வாந்தி இருக்காரு அப்படின்னு கேட்கிறப்ப, அப்ப பத்திரிகையில போடுவாங்க. இந்த படத்துல சிவாஜி கணேசனுக்கு கேன்சர் நோய் இருந்துச்சு. அதனால வாந்தி விளையாடுறதுக்கான்னு சொல்லி. தில்லானா மோகன்லால் படத்துல சிவாஜி கணேசனுக்கு பீப்பு வழியா ரத்தம் வரும். இந்த மாதிரி சினிமால மட்டும் பார்த்துக்கக்கூடிய கேன்சர் நோய், வாய் வழியா ரத்தம் வர்றது, இன்னைக்கு சாதாரணமா ஊர்ல தெருவுல பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாம, சரியான உணவு பழக்கவழக்கம் இல்லாம, கண்டது கண்டத விக்கிறாங்க, வாங்கி சாப்பிடுறாங்க. விவசாயிகளும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, விளைச்சல் வந்தா போதும். யார் எப்படி போனா நமக்கு என்ன? நமக்கு பணம் வந்தா போதும். நம்மளும் கொள்ளையடிப்போமே. எல்லா அரசியல்வாதியும் கொள்ளையடிக்கிறான். எல்லா அரசு அதிகாரிகளும் கொள்ளையடிக்கிறாங்க. நாடே கொள்ளையடிக்குது. நம்ம மட்டும் ஏன் நேர்மையா இருக்கணும்? நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாமே, ஆதாயம் எடுக்கலாமே அப்படின்னு அவங்களும் என்னென்ன விஷ மருந்துகள் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை வகை யூரியா ஃபெர்டிலைசர் இருக்கோ அத வாங்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல நம்மனால முடிஞ்ச உதவிகள், ஆர்சி மூலியமாக நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்ய வந்திருக்கோம். ஆர்சி டிசி சாப்பிடா உலகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம நல்லது செய்யறாங்க. நம்ம நல்லது செய்ய நினைப்போம். நம்ம நல்லது செய்வோம். மக்களுக்கு நல்லபடி காட்டுவோம். மக்களுக்கு தரமான பொருளை தருவோம். அப்படி ஒரு உயரிய நோக்கத்தோடு, நல்ல சிந்தனையோடு, ஒரு பெரிய பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு கைதட்டுங்க. அவ்வளவு அற்புதமான மனிதர். அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஃபியூச்சர் தாட்ஸ் எவ்வளவு ஒரு அற்புதமானது. அவர் எது எப்படின்னா யாரை பத்தியும் கவலை இல்லை. நான் நாட்டுக்கு நல்லது செய்வேன், மக்களுக்கு நல்லது செய்வேன், ஆர்சி மக்களுக்கு நல்லது செய்வேன். ஆர்சி மூலியமாக மக்களை காப்பாற்றணும் ஒரு முடிவெடுத்து ஆர்சி மெடிசின் ப்ராடக்ட் கொண்டு வந்து இறக்குனாரு. இது மூலியமாக இன்னைக்கு பல லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாம பல லட்சம் விவசாய நிலங்கள் இன்னைக்கு ஆர்கானிக்கா மாறி இருக்கு. அதுல என்னுடைய எப்படி ராமர் பாலம் கட்ட அடியில் குஞ்சு ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுச்சேன். அது மாதிரி என்னுடைய ஒரு சின்ன பங்கு சவுத் இந்தியால நானும் பாஷை தெரியாம தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். அதை பார்த்து இந்த கடந்த 12 வருஷங்கள்ல கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மராட்டி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதன் மூலியமா இன்னைக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் விவசாயிகள் நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து ஆர்கானிக்கா மாத்தி ஆர்கானிக் நிலமா மாத்தி நல்ல ஒரு தரமான மண்ணா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு குறைஞ்ச லெவல்ல செலவுலயே நல்ல அதிக லாபம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆகணும்னா 1 நாள் 2 நாள் ஆகாது. கண்டினியூவா அரிசி ப்ராடக்ட யாரு 5 வருஷமாவது வருஷத்துக்கு 2 முறை மண்ணுல போடுறாங்களோ அவங்க நிலம் தான் இந்த மாதிரி ஆகும். ஒரு வருஷம் போட்டுட்டு அடுத்து போற கம்பெனி, வர்ற கம்பெனி, நித்யா கம்பெனி, டக்லே கம்பெனி, டிகே கம்பெனி, கார் கம்பெனி, பைக் கம்பெனி பொருளை வாங்கி போட்டால் அது மண்ணு எதுக்கு சரி மண் வந்து இருக்கிற மண்ணு கெட்டு போகும். அதனால யாரு அரசியம் நம்புறாங்களோ, யார் அரசியம் நம்புறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றதுக்கு ப்ரூஃப்ன்றது என்கிட்ட 1, 2 வீடியோ இல்ல. ஏகப்பட்ட வீடியோ நண்பர்களே. நானு போன வாரம் தெலுங்கானான் ஸ்டேட்ல நிஜாமாபாத்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஆறுமுறைன்ற தாலுக்குள்ள மொக்கல்ன்ற கிராமத்துல ஒரு மீட்டிங் எடுத்தேன். அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்பயும் நெல் அறுவடை பண்ண விவசாயி போன் பண்ணி அந்த நெல் அறுவடை பண்ண நெல்லை டிராக்டர்ல ஏத்தி அப்படியே நேர மீட்டிங்கால கொண்டு வர சொன்னார். மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. டிராக்டரோட நெல் அறுவடை பண்ணி மீட்டிங்கு கொண்டு வந்துட்டாங்க. மீட்டிங் கொண்டு வந்து அவர் ஏன் அந்த அளவுக்கு அந்த விவசாயி இன்ட்ரெஸ்ட் எடுத்தாருன்னா, அதாவது அவரு தோட்டத்துல இருந்து அந்த இது நெல் குடோனுக்கு கொண்டு போகணும், இல்ல சந்தைக்கு கொண்டு போகணும். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஏன் அவர்னா எப்படியாவது அந்த மக்களுக்கு நான் ஒரு டைம் காமிக்கணும். நெல் இந்த ஆர்சிஎம் அரிசியை உபயோகப்படுத்தி இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு செலவானா கூட பரவாயில்ல. 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிராக்டர் போனா கூட பரவாயில்ல. நான் மீட்டிங் இடத்துக்கு கொண்டு வந்து காட்டினாரு. கொண்டு வந்து காட்டினதுல அவருக்கு ஒரு ஏக்கர்ல சாதாரணமா இன்னைக்கு எல்லாருக்கும் 10 குவிண்டால் வந்திருக்கு. இவருக்கு 16 குவிண்டால் வந்திருக்கு. 6 குவிண்டால் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுல பின்னர் பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியாவுல ஐஸ் கட்டி மழை விழுந்து எல்லா நெல்லுமே வந்து மண்ணுக்குள்ள அதாவது அறுவடை பண்ணவங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவர் கொஞ்சம் லேட்டா அறுவடை பண்ணாரு. லேட்டா அறுவடை பண்ணனால இவர் வயல் வந்து மாட்டிக்கிடுச்சு. எதுல ஆலங்கட்டி மலையில. இந்த ஆலங்கட்டி மலையில மாட்டினதுனால 20% நெல்லு வந்து கீழே ஊர்ந்து போச்சு. மண்ணிலே விழுந்து போச்சு.
நான் போய் பார்த்தேன். மண்ணுக்குள்ள நெல்லா இருக்கு. கீழ தரையில. அவ்வளவு ஆனா எனக்கே மனசு வருத்தமா இருந்துச்சு. அவ்வளவு நெல் வேஸ்ட்டா போச்சுன்னு. அப்படி இருந்து அவருக்கு 6 குவிண்டல் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு நண்பர்களே. சோ அந்த மலங்கட்டி மழை விழுகலன்னா, அவருக்கு இன்னும் 4 குவிண்டல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ 10 குவிண்டல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்றது கேரண்டின்றது அவரே என்கிட்ட சொன்னாரு. இந்த மாலங்கட்டி மழை மட்டும் வரலங்க சார் 10 குவிண்டல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு சொன்னப்ப எனக்கு இன்னும் நெஞ்சு நிமிர்த்தி, இன்னும் சந்தோஷத்துல நான் மூழ்கி, ஆனந்தத்துல அப்படியே மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு, நம்ம பட்ட சிரமங்களுக்கு, நம்ம உழைச்ச உழைப்புக்கு, நம்ம சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விவசாயிகளுடைய பேட்டியை நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ரெக்கார்டிங் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு. இந்த அளவுக்கு நண்பர்களே ஏன் நான் சொல்றேன்னா, உழைப்பு மட்டும் இல்லாம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்டயும் ப்ராடக்ட் இருக்கு. நம்மளுடைய ஒரே ஒரு மிஷன். என்ன மிஷன் சார்? மண்ண காப்பாத்துறது. மண்ணுடைய ஆரோக்கியம். மண்ணுடைய ஆரோக்கியம் ஏன் சார் மண் ஆரோக்கியம் இல்லாம இருக்கு? ஆமா, மண்ணு ஆரோக்கியம் இல்லாம இருக்கு. எப்படி சார் தெரியும் மண் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு? மண் ஆரோக்கியம் இல்ல எப்படி தெரியும்? மண் ஆரோக்கியம் எப்படி தெரியுதுன்னா, மண் ஆரோக்கியத்துல மண்ண செக் பண்ணா, மண்ணுல இருக்க வேண்டிய உயிர் ஆர்கானிக் கார்பன் அது இல்ல. 5% இருக்க வேண்டிய ஆர்கானிக் கார்பன் 1% கீழ வந்துருச்சு. மண்ணுல நைட்ரஜன் நைட்ரஜனுடைய லெவல் குறைஞ்சபட்சம் 30% இருக்கணும். 32% இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஏன்னா, சாதாரண காய்கறிகளோ, இல்ல நெல்லோ, இல்ல 3 மாசம் 4 மாசம் பயிர்கள் எந்த பயிர்கள் போட்டாலும் 32% நைட்ரஜன் தேவைப்படுது. கரும்பு, வாழை இந்த மாரி பெரிய பயிர்களுக்கு 56% வரை நைட்ரஜன் தேவைப்படுது. ஆனா மண்ணுல எவ்வளவு இருக்கணும்? மண்ணுல 32% மினிமம் தேவைன்னா, குறைஞ்சபட்சம் 20ஆவது இருக்கணும். ஆனா மண்ணுல 5% 6% தான் நைட்ரஜன் இருக்கு. அப்ப விவசாயிகள் ஒரு நெல்லு போட்டாலும், ஒரு காய்கறி போட்டாலும் எக்ஸ்ட்ரா 25% நைட்ரஜன போட வேண்டியது இருக்கு. அந்த 25% நைட்ரஜன் போடணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோவுக்கு மேல நைட்ரஜன் மண்ணுல யூரியாவ போட்டா தான், அந்த இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சமநிலைப்படும். அதாவது சுகர் இருக்கணும் 80, 90 இருக்கு 140, 200 அப்ப இருக்க வேண்டியத காட்டிலும் அதிகமா இருக்கப்ப குறைக்கணும். அது குறைக்கணும் இங்க கூட்டம். ஸோ இப்ப இங்க வந்து தேவை வந்து 36, 32% தேவை. ஆனா இருக்கிறது 5% தான் இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா போட சொல்லுவாங்க. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா போடுற அந்த யூரியால வேற வழி இல்ல. யூரியா போட்டுத்தான் ஆகணும். ஏன்னா கமர்ஷியல் கிராப். மக்களுக்கு உணவு தரணும்னா போட்டுத்தான் ஆகணும். அப்ப என்ன சார் செய்யறது? யூரியாவ போட வேற சொல்றீங்க. அப்புறம் யூரியால வந்து கெடுதல் 50% யூரியா இருக்கு. 50% கெடுதல் இருக்கு. கேரியர் இருக்கு. கெமிக்கல் இருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு. அது என்ன செய்யறது? அதுக்கு தான் நண்பர்களே ஒரு அற்புதமான, அருமையான ஒரு மருந்து ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் ஹரிஸ் சஞ்சீவனி ஸ்டேஜ் நம்பர் 1 சாயில் ஸ்பெஷல். இத மண்ணுல அப்ளை பண்றப்ப, மண்ணுல கூடிய கழிவுகள மண்ணுல இருந்து எடுக்க ஆரம்பிக்குது. எடுத்துருன்னு நான் சொல்ல வரல. என்னோட வார்த்தைய நல்லா கவனிங்க. எடுக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்டிங் ஆகுது. ஸோ இதே நம்மளுடைய ஹரிஸ் சஞ்சீவனி ப்ராடக்ட், சாயில் ஹெல்த் ப்ராடக்ட்டையும் கன்டினியூவா யார் 5 வருஷம் போடுறாங்களோ, அவங்க மண்ணு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல இந்த மண் இருந்துச்சோ, அந்த மாதிரி மண்ணா மாறும். அது மட்டும் இல்லாம மண்ணுல வந்து பிஹெச் ஆன்டி லாக்ரதம் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஹெச் என்ன செய்யுது? மண்ணுல 7% இருக்கும். 7% இல்ல. 6.5ல இருந்து 7.5 வரைக்கும் இருந்தா ஐடியல். ஆனால் 7.5க்கு மேல 8, 8.5, 9 வரைக்கும் இருக்கு. ஆல்கலைன் நிலமா மாறிடுச்சு. இன்னும் நெறைய இடத்துல அசிடிட்டி நிலமா மாறி 6.5 கீழ போய் 6, 5.5, 5, 4, 3 இப்படி வந்துருச்சு. ஸோ அசிடிட்டி ஆனாலும் அந்த மண்ணு ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. அல்கலைன் ஆனாலும் அந்த மண்ணு ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. இதனால என்ன நஷ்டம் சார் கேட்டீங்கன்னா, போடக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், போடக்கூடிய செகண்டரி நியூட்ரியன்ட்ஸ், போடக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ட்ஸ் வந்து சில சத்துக்கள் அசிடிட்டி நிலத்துல அதிகமாகும். செடிகளுக்கு கிடைக்கும். சில சத்துக்கள் கிடைக்காம போகும். அதே மாரி அல்கலைன் மண்ணுல சில சத்துக்கள் அதிகமா கிடைக்கும். சில சத்துக்கள் கிடைக்காம போகும். அப்ப சரிசமமா கிடைக்கணும் என்ன சார் செய்யறது? எந்த மண்ணுல பிஹெச் கரெக்ட்டா 7% இருக்கோ, அதாவது
6.5ல இருந்து 7.5க்குள்ள இருக்கோ, அந்த மண்ணுக்கு விவசாயிகள் போடக்கூடிய எல்லா உரங்களும், அதாவது எல்லா உரங்கள்ல ஜிங்க், போரான், அயர்ன், காப்பர், மாலிப்டினம், குளோரின், பொட்டாசியம், மேக்னீசியம், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது எல்லாமே கரெக்ட்டா போய் செடிகளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு வாரமா சாப்பிடாம பட்டினி இருக்கோம். கண்ணு 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 முழிக்க முடியல. எந்திரிச்சு உட்கார முடியல. அப்ப நேரத்துல உங்களுக்கு அண்டா அண்டாவா பிரியாணி குடுத்தாலும் நம்மளால போய் சாப்பிட முடியாது. ஏன்னா, எந்திரிச்சு உட்கார்றதுக்கு தெம்பு வேணும். சார் நெறைய சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒரு இன்ச் கூட உள்ள போக போக முடியாது. அப்போ அண்டா அண்டா பிரியாணி குடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். அப்ப எப்ப சார் சாப்பிடுவோம்? எப்ப கரெக்ட்டா வயிறு பசி எடுத்து, நல்லா பசி சுண்ட இழுத்து, நல்லா வேலை செஞ்சு வேர்த்து விறுவிறுத்து, பசியோட இருக்கமோ, பார்த்த உடனே பிரியாணி வாசனைய பார்த்த உடனே மூக்கு வழியா போன உடனே நாக்குல எச்சி ஊறுதோ, அந்த மாரி சமயத்துல தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த மாரி உடல்நிலை சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாலும், படுத்திருந்தாலும் நமக்கு எந்த சாப்பாடுமே பிடிக்காது. அதே மாரி நெறைய சாப்பிட்டு தூங்கிட்டாலும் நமக்கு சாப்பிட பிடிக்காது. ஆனா, பசியோட இருக்கிறப்ப சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி செடிகளுக்கு அசிடிட்டி நிலமா இருந்தாலும், அல்கலைன் நிலமா இருந்தாலும் அது சாப்பிடாது. அது எப்ப சரியான பக்குவத்துல இருக்கோ, அப்ப அது அந்த 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 சத்துக்கள எடுத்து செடிகளுக்கு தர்றதுல அந்த சத்துக்கள் அந்த அந்த மண்ணு வேலை செய்யுது. அது எப்படி சார் வேலை செய்யும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சயன்ஸ், அது டெக்னாலஜி. அதுதான் கடவுள் படைத்த சீக்ரெட். கடவுள் ஒரு மண்ண படைச்சு, அந்த மண்ணுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், மினரல்ஸ், ஏர், வாட்டர் இதெல்லாம் வச்சு, அதற்கு உயிர் தர்றதுக்கு அதுக்கு உயிர் தர்றதுக்கு பாக்டீரியாஸ், மண்புழுக்கள், பூச்சிகள், வண்டுகள் இந்த மாரி நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த மாரி உருவாக்கி, அதன் மூலியமாக மண்ணுக்கு உயிர் கொடுத்து, அதன் மூலியமாக மண்ணு வந்து சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு தர வேர்களை தர வைக்கிறதுக்கு, வேர்களுக்கு ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்த கரெக்ட்டா கொண்டு வந்தா மட்டும் தான் மண்ணு ஆரோக்கியமான மண்ணா இருக்கும். நம்ம விவசாயிகள் இதுவரைக்கும் நமக்கு அளவுக்கு அதிகமாக தேவை அறியாமையினாலேயோ, இல்ல பேராசையினாலேயோ 32% இருக்க வேண்டிய நைட்ரஜனுக்கு பதிலாக அங்க மண்ணுல 10% இருக்குன்னா 20% போட்டா போதும் அப்படின்ற அவங்களுக்கு அறியாதனால 50 கிலோ, 60 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ, 300 கிலோ இப்படி யூரியாவ போட்டு அதிகமா தின்னு 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 மண்ணு என்னாச்சு? மண்ணு வந்து கெட்டு போச்சு. கெட்டியா போச்சு. மண்ணுல வந்து மண்ணு வந்து காற்று, தண்ணி உள்ள போகாம மண்ணு வந்து டேமேஜ் ஆயி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகள், எலிகள், பாக்டீரியாக்கள் எல்லாம் செத்து போய், இல்ல எல்லாம் மண்ண விட்டு ஓடி போய், அது கீழ 2 அடி, 3 அடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அந்த மண்ணு வாழக்கூடிய மண் இல்ல. இதுக்கு மேல அந்த மண்ணு மேல அட்ரா சல்ஃபர் பேண்டமிக் மெடிசின் என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கோ பேர், ட்ரோஜான், மைக்ரோசல்ஃபர், எண்டோசல்ஃபான் என்னென்ன மெடிசினுக்கு எல்லா மருந்தையும் செடிகளுக்கு மேல பூக்கள் மேல வளர்ற பூக்களுக்கும், காய்களுக்கும், பழங்களுக்கும் பூச்சிகளை கொல்றதுக்கு அடிக்கடி அடிச்சு 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 அதுல 75% மருந்து மண்ணு மேல விழுந்து மண்ணு மேல விழுந்து மண்ணு மேல விழுந்து மண்ணு மேல விழுந்து எல்லா பூச்சிகளும் இறந்து போச்சு. எல்லா பூச்சிகளும் ஸ்ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாலே அந்த மிஷின் அடிக்கிற பம்பை ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா நம்ம விவசாயி நம்ம அண்ணாச்சி போய் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கலான்னு போய் மண்ணுல இருந்து மேல் பரப்புல இருந்து கீழே 2 அடி 3 அடி போய் பூச்சிகள் போய் பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சுக்கிறது போய் அது எப்ப வெளிய வருதுன்னா எப்ப இந்த மருந்து எஃபெக்ட்லாம் 7 நாள் ஒரு வாரத்துல போனதுக்கு அப்புறம் தான் அந்த பூச்சிகள் பாக்டீரியாக்கள் மண்ணுல இருந்து வெளியே வருது. ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து 15 நாளைக்கு இருக்கும், 7 நாளைக்கு இருக்கும், எந்த மருந்து அடிச்சு எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு அந்த பூச்சிகளுக்கு தெரியும். அத்தனை ஒரு வாரம் கழிச்சுக்கு மேல மண் பூச்சி வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மாதிரி பூச்சிகள் மண்ணுக்குள்ள எல்லாமே போய் ஒளிஞ்சதுனால இன்னைக்கு இப்ப வயல்ல எந்த எலியும் இல்ல, பாம்பும் இல்ல, எந்த வகையான மண்புழுக்களும் கிடையாது, எந்த வகையான பாக்டீரியாவும் கிடையாது. எல்லாமே இறந்து போச்சு. எல்லாம் மண்ணுல இருந்து ஓடிருச்சு. மண்ணுக்கு வேற வரப்புல போய் ஒளிஞ்சுக்கிருச்சு. நண்பர்களே, இந்த மாரி செய்யக்கூடிய காரியங்கள்னால மண் வளம் கெட்டு இன்னைக்கு நாசமா இருக்கு. மண்ணு ஒண்ணுக்குமே லாயக்கில்லாம போச்சு. இத வந்து காப்பாத்துறதுக்கு உலக லெவல்ல உள்ள ஒரு டெக்னாலஜி பொருள் தான் நம்மளுடைய அரிசியம், அரிசி சோயில் ஸ்பெஷல் ஸ்டேஜ் நம்பர் 1.
இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். செடிகளுக்கு பிளான்ட் ஹெல்த். செடிகளுக்கு தேவையான ஆரோக்கியம். செடிகளுக்கு எப்படி ஒரு குழந்தை அம்மா வயித்துலருந்து பிறக்கிறப்ப, அந்த குழந்தைக்கு என்னென்ன சத்துக்கள் நம்ம எப்பப்ப தரணுமோ, அப்பப்ப தர்றோம். பிறந்த உடனே குழந்தைக்கு பால் தர்றோம். கொஞ்சம் வயசான பிறகு, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு, கொஞ்சம் லேசா உருளைக்கிழங்கு சோறு வகையா ஊட்டுறோம். பசஞ்சு ஊட்டுறோம். அப்புறம் பருப்பு வகையில ஊட்டுறோம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு கொஞ்சம் புட்டு, சாம்பார் சாதம், ரச சாதம் இந்த மாரி தர்றோம். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு நல்ல உணவு தர்றோம். ஆனா வயசு அடல்ட் ஆன பிறகு சிக்கன், மட்டன் மாரி உணவு தர்றோம். புரோட்டீன் அதிகம் உள்ள உணவு தர்றோம். ஆடி பாடி ஓடக்கூடிய வேலைகள்ல குழந்தைகளுக்கு முட்டை தர்றோம், பால் தர்றோம். நல்ல புரோட்டீன், ஹை புரோட்டீன் உணவு தர்றோம். எந்நேரம் குழந்தை சாப்பிட்டுட்டே இருப்பான். ஏன்னா அந்த உழைப்புக்கும் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுது. ஸோ வயசுக்கு ஏத்த மாரி எப்படி உணவு தர்றோமோ, அதே மாரி செடிகளுக்கு வயசுக்கு ஏத்த மாரி நம்ம உணவு தரணும். அது என்ன சார் உங்க வயசுக்கு ஏத்த மாரி? செடிகள வந்து நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் ருசியான உணவு சாப்பிடுவோம். அது உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், மிளகாய் இருக்கணும், நெய் இருக்கணும், பருப்பு இருக்கணும், மசாலா மசாலா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடுறோம். ஆனா செடி அப்படி கிடையாது. செடி வந்து ஒரு சத்தா எடுக்கும். வளர்றதுக்கு எனக்கு பாஸ்பரஸ் வேணும், நைட்ரஜன் வேணும், பொட்டாஸ் வேணும். வளர்ந்துட்டேன், மெச்சூரிட்டி ஆயிட்டேன். எனக்கு போரான் வேணும், எனக்கு அயர்ன் வேணும், எனக்கு ஜிங்க் வேணும். பூக்கள் வர நேரத்துல எனக்கு வந்து சல்ஃபர் வேணும், எனக்கு கால்சியம் வேணும். காய்கறா மாறுறப்ப எனக்கு வந்து குளோரின் வேணும், எனக்கு பொட்டாசியம் வேணும், பாஸ்பேட் வேணும். இந்த மாரி என்னென்ன நேரத்துல என்னென்ன சத்துக்கள் வேணுமோ, அந்த சத்துக்கள தான் எடுக்கும். எக்ஸ்ட்ரா சத்துக்கள எடுக்காது. 2 சத்துக்கள 3 சேர்த்து எடுக்காது. அது தனித்தனியா தான் எடுக்கும். அப்ப அந்தந்த நேரத்துல சத்துக்கள எடுத்து தரக்கூடிய வேலைகளை மண் செய்யணும். மண்புழுக்கள் வந்து மண்ணுக்கு உயிர் தரணும். மண்ணுக்கு உயிர் தர்றது மூலியமா மண்ணு வந்து மண்ணுல காத்தும் தண்ணி நிக்கிறதுனால, பாக்டீரியாக்கள் வளர்றதுனால மண்ணுல ஹியூமஸ் வளருது. ஹியூமஸ் வளர்றதுனால மண்ணுல ஆர்கானிக் கார்பன் வளருது. ஆர்கானிக் கார்பன் வளர்றதுனால மண்ணுல நைட்ரஜன் ஹோல்ட் ஆகுது. நைட்ரஜன் ஹோல்ட் ஆகுறதுனால செடிகளுக்கு நைட்ரஜன் வளர்றதுக்கு கிடைக்குது. இது பெரிய சிஸ்டம், பெரிய ப்ரோசஸ் மேடம். பெரிய ப்ரோசஸ் நண்பர்களே. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கத்துக்கிறதுக்கு அ நீங்க கத்துக்கிட்டீங்க. பெரிய விஷயம். பெரிய பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஐடி, அக்ரிகல்ச்சர் படிச்சா நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க கிளாஸ கவனிச்சாலே நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ நண்பர்களே, இது செடிகளுக்கு தேவையான காலகட்டங்கள் நம்ம அடிக்கடி நம்ம இப்ப அப்ளை பண்றப்ப, செடிகள் வந்து ஆரோக்கியமாவும், ரொம்ப அருமையாவும், நல்ல திடமான காய்கறிகளையும் எடுத்த நல்ல நோய் இல்லா காய்கறிகளையும் எடுத்து தருது. அப்ப அந்த நல்ல காய்கறிகளையும், பழங்களையும் மக்களுக்கு, மனுஷர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறப்ப, அவங்களும் ஆரோக்கியமாக, நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல உணவ சாப்பிட்டு, இந்த காலம் டாக்டருக்கு போகாம, பணத்த டாக்டர் நோவுக்கு தராம, நல்லபடியா ஆரோக்கியமா இருப்பாங்க நண்பர்களே. இது இந்த மூலியமா நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு 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 ப்ராடக்ட் மூலியமாக சாயில காப்பாத்துறோம், செடிகள காப்பாத்துறோம், மக்கள காப்பாத்துறோம். இது பெரிய ஒரு மிஷன் மூலியமா வேலை செய்யும் நண்பர்களே. ஸோ இந்த நம்ம நம்ம இந்த 3 ப்ராடக்ட்ல நம்ம நம்மகிட்ட எந்தெந்த மாரி ப்ராடக்ட் நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஹெல்த்துக்கு நம்மகிட்ட சாயில் ஹெல்த் ஸ்பெஷலும், பிளஸ் கார்டன் கோல்டும், பிளஸ் ஸ்டேஜ் நம்பர் 1 இருக்கு. அப்போ பிளான்ட் ஹெல்த்துக்கு நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? பிளான்ட் ஹெல்த் ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3, ஸ்டேஜ் நம்பர் 4 இருக்கு. ஃபுட் ஸ்பெஷல் தனியா ப்ராடக்ட் இருக்கு. அப்புறம் செடிகளுக்கு காமனா வரக்கூடிய நோய்கள் வந்து டிசீஸ் இருக்கு. நெறைய டிசீஸ், அதாவது டிசீஸ் வந்து 3 வகையா இருக்கு. ஃபங்கல் டிசீஸ், வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ் இந்த மாரி இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபங்கல் டிசீஸ்க்கு மட்டும் நம்மகிட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்து பேரு டிஃபண்ட். அதே மாரி பெஸ்ட் மேனேஜ்மென்ட்ல நெறைய நெறைய பூச்சிகள் இருக்கு. பெரிய பெரிய புழுக்கள் இருக்கு. இப்ப அந்த மாரி நெறைய நெறைய ஒரு 50, 60 வகையான பூச்சிகள், புழுக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட மருந்து கிடையாது. நம்ம ஒன்லி இலைகள மட்டும் மேல உட்காந்து சார் சக்கிங் பண்ணக்கூடிய மைட்ஸ், ட்ரிப்ஸ் இந்த மாரி சொல்லக்கூடிய நோய்களுக்கு, பூச்சிகளுக்கு நம்மகிட்ட பெஸ்ட் இம்மோபிலைசர், பெஸ்ட் மேனேஜ்மென்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ரேபிட் இருக்கு. இது மூலியம் நம்ம செடிகளுடைய ஹெல்த் நம்ம பரிமாறிச்சுக்கிறோம். இது 2மே இந்த பிளான்ட் ஹெல்த் உடைய எல்லா ஸ்ப்ரே தான் நம்ம செய்ய போறோம். இந்த ஸ்ப்ரே செய்யறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியினுடைய எப்படி மண்ணுக்கு எப்படி பிஹெச் எப்படி அ அதுல ஆர்கானிக் கார்பன், எப்படி அதுல ஏர்
நைட்ரஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் எப்படி தண்ணீர்ல இருக்கோ, எப்படி மண்ணுல இருக்கோ, அதே மாரி வாட்டர்லயும் நைட்ரஜன், ஹைட்ரஜன், பிஹெச் எல்லாமே தண்ணீலயும் இருக்கு. அத சரி பண்றதுக்கு நம்மகிட்ட 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு ஸ்ப்ரேமெக்ஸ், இன்னொன்னு மிலாப். ஸோ நம்மளே அரிசி 375 கிராம் 75 கிராம் 2 இருக்கு 1 ஏக்கர் போடலாம், ½ ஏக்கர் போடலாம். இதுல வந்து 4 பாக்கெட் இருக்கு. 1, 2, 3, 4 4 பாக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்கெட் வந்து மண்ணில் அப்ளை பண்ணோம், செடிகளுடைய வளர்ச்சிக்காக. விதைகள் வந்து செடிகள் முளைக்கிறதுக்காக. செகண்ட் வந்து வெஜிடேட்டிவ் growthல ஸ்ப்ரே பண்றோம். ஃப்ளோரிங் ஸ்டேஜ்ல 3 ஸ்ப்ரே பண்றோம். மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல 4 ஸ்ப்ரே பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 250 கிராம் மண்ணினுடைய வளர்ச்சிக்காக, மண்ணுடைய பிஹெச் சரி பண்றதுக்கு, மண்ணுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம அப்ளை பண்றோம். இது வந்து எந்த உரங்கள் போட்டாலும் உரத்தோட கலந்து அப்ளை பண்ணலாம். விதைக்கிறதுக்கு விதையிலேருந்து நட்ட 30 நாளைக்குள்ள போடலாம், மண்ணில் போடலாம், மண்ணுல போடலாம், ட்ரிப் இரிகேஷன்ல தரலாம். எந்த வகையான ஃபெர்டிலைசர் விவசாயி யூஸ் பண்றாங்களோ அந்த ஃபெர்டிலைசர், அதாவது அவங்க விவசாயிகள் ஆர்கானிக் யூஸ் பண்றாங்களா, பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்களா, இல்ல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்களா, அது விவசாயிகள் இஷ்டம். நம்ம எதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விவசாயி கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் சரி, வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் சாப்பிட்டாலும் சரி, இல்லை மீன் ஃபிஷ் சாப்பிட்டாலும் சரி, இல்லை பால் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, அது நம்ம கவலை இல்லை. நம்ம எதை வேணாலும் நீ சாப்பிட்டுக்க. அது கூட சேர்ந்து நம்ம நியூட்ரிஜார் சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியா இருக்குன்னு தான் நம்ம ஐடியா சொல்றோம். ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவு வந்து எடுத்துறதுக்கு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ்ல இருக்கு. அதே மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு விவசாயி எந்த உரம் போடுறாங்களோ அந்த உரத்தை எடுத்து தர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1. இது மணல கலந்து போடலாம், யூரியால கலந்து போடலாம். 250 கிராம் 1 ஏக்கருக்கு. சாரி, 1 ஏக்கர்ல எந்த 250 கிராம் எப்படி சார் வேலை செய்யுமா? இது வந்து உரம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு மருந்து. என்ன மருந்து? மண்ணை வளமாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஒரு பிசிக்கல். இதுல வந்து மூலியமாக பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி மூணுமே பாதுகாக்கப்படுது. இந்த மூணுமே பாதுகாத்தா மட்டும்தான் மண்ணினுடைய சாயலுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து காப்பாற்றப்படுது. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன சார்? பிசிக்கல் வேல்யூ ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, சாயில் இருக்கு, ஆர்கானிக் கார்பன் இருக்கு. இது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில பிஹெச் இருக்கு, ஆர்கானிக் கார்பன் இருக்கு, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, கால்சியம், மேக்னீசியம், சல்ஃபர், ஜிங்க், போரான், மேக்னீசியம், காப்பர், மால்பிடினம், குளோரின் இது எல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில வரக்கூடியது. இது கூட இல்லாம நேச்சுரல் பிஹெச் 7 6.5 7.5 வந்து அசிடிட்டி லேண்டா இல்லாம அல்கலைன் லேண்டா இல்லாமையும் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்லா பிஹெச்சுக்கு பிளான்ட்டுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய அவைலபிள் பண்ணக்கூடிய பிஹெச் 7 நம்ம 7 நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் செடிகளை வந்து நல்லா மண்ணை காக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபெர்டில் சோயில், ப்ரொடக்டிவ் சோயில் 2 வகை மண் இருக்கு. ஃபெர்டில் சோயில்னா வந்து விவசாயம் பண்ணக்கூடியது. ப்ரொடக்டிவ் சோயில்னா உற்பத்தி பண்ணக்கூடிய மண்ணை உற்பத்தி அதிகமாக பண்ணக்கூடிய திறமை சக்தி உள்ள மண். ஸோ 2 வகையான மண் நமக்கு வந்து உற்பத்தி பண்றதுக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி காப்பாற்றுறதுக்கு இந்த 250 கிராம் வேலை செய்யுது. ஸோ இது அப்ளை பண்ண 30 நாள்ல எப்போ வேணா அப்ளை பண்ணலாம். 30 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை பார்க்கலாம். கத்திரிக்காய் செடிக்கும் நெற்பயிருக்கு வேறு உடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். அப்ளை பண்ணால வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. ஹைட் நல்லா இருக்கு. இலை பச்சையா இருக்கு. இலை திக்கா இருக்கு. பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு. வேருடைய குவான்டிட்டி அதிகமா இருக்கு. ஹெல்த்தியா இருக்கு. இது மாதிரி நிறைய வித்தியாசங்களை கண்ணுல பார்க்கலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாயில் டெஸ்டிங் ஆஃபீஸ்ல போய் வயல்ல இறங்கி கால் வச்சீங்கன்னா கால் வந்து அரை கால் ஒரு 2 இன்ச்ல இருந்து 3 இன்ச், 4 இன்ச், 5 இன்ச் வந்து கால் வந்து கீழே போகும். மண்ணு மத்தியா இருக்கு, மண்ணு சாஃப்டா இருக்கு, மண்ணு ஈரமா இருக்கு, மண்ணுல பிஹெச், ஆர்கானிக் கார்பன் கூடுது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய விஷயங்கள். கண்ணார பார்த்தீங்கன்னா மண்ணுல வந்து பச்சைத்தன்மை, ஈரத்தன்மையும் மண்ணுல கண்ணுல மண்புழுக்களையும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். எப்ப 30 டேஸ்க்கு அப்புறம். ஆஃப்டர் 30 டேஸ் வென் யூ அப்ளை அவர் ப்ராடக்ட் ஸ்டேஜ் நம்பர் 1 யூ see ஆஃப்டர் 30 டேஸ் சம் டிஃபரெண்ட் ஆர் மெஷரிங். ஸோ இப்போ வந்து அதே ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் 2 வந்து நீங்க அப்ளை பண்ணணும். எப்போ அப்ளை பண்ணி செடிகள் நட்ட 25 டேஸ்ல அப்ளை பண்றப்ப நமக்கு வந்து அதனுடைய செடிகளுடைய இலைகள் ஸ்ப்ரே பண்ணி 1 வீக் அப்புறம் பார்க்குறப்ப அதனுடைய இலைகளுடைய சைஸு, அதனுடைய குரோத்து, வேருடைய சைஸு எல்லாமே நல்ல ஆரோக்கியமா ஒரு பேலன்ஸ் குரோத் கிடைக்குது. நம்பர் 3 வந்து 150 கிராம் நீங்க அப்ளை பண்றப்ப, அப்ப 2 அப்ளை பண்ண 25 டேஸ்க்கு அப்புறம் 3 அப்ளை பண்றப்ப அதனுடைய பிரான்ச்சஸ் நிறைய வருது, பூக்கள் நிறைய வருது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் நிறைய வருது, பெண் பூக்கள் நிறைய வருது, ஆண் பூக்கள் குறையா வருது, பூக்கள் வந்து கீழே டிராப் ஆகிறது குறையுது. இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செடிகள்ல வந்து ஒரு விதமான சோர்வு வரும்.
ஒரு விதமான மயக்கம் வரும், ஒரு விதமான டயர்ட்னஸ் வரும். அப்போ வந்து புழுக்கள், பூச்சிகள் அட்டாக் அப்பதான் ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல வந்து நம்ம புழுகள், பூச்சிகள காப்பாத்த நம்மகிட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்தையும் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா செடிகளுக்கும் கீழ்பாகம் பெருசாவும், மேல்பாகம் சிறுசா இயற்கையாவே இருக்கும். ஆனா நம்ம அரிசியின் ஸ்டேஜ் ஒரு 4 அடிச்சீங்கன்னா, கீழ்பாகத்துல மேல்பாகம் வரையும் ஒரே மாரி சைஸ், ஒரே மாரி கலர், ஒரே மாரி வெயிட், ஒரே மாரி ஷைனிங்கு, ஒரே மாரி அ லைஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குது நண்பர்களே. ஸோ, நம்முடைய அரிசியின் ஸ்டேஜ் நம்பர் 1 வந்து கண்டிப்பா மணல்ல தான் போடணும். ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. 2, 3, 4 வந்து நீங்க ஸ்ப்ரே தான் பண்ணணும். மணல்ல போடக்கூடாது. இன்டர்வல்ல ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது ஏதா காரணத்த கொண்டு சப்போஸ் லேட் ஆயிருச்சுன்னா, 2, 3யும் டேட் 4கள குறைச்சுக்கிடலாம். ரொம்ப நாளாயிருச்சு 2, 3 மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். 4 தனியா அடிக்கலாம். இந்த மாரி நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா 3யும் 4யும் சேர்ந்து அடிக்கக்கூடாது. 2, 3 சேர்ந்து கூட அடிக்கலாம். 4 வந்து தனியா அடிக்கலாம். ஸோ ஏன்னா குவான்டிட்டி அதிகமாயிரும். 1 லிட்டர் தண்ணீல 1 எம்எல் 1 கிராம் கலந்தடிக்கலாம். 1 1/2 கிராம் கலந்தடிக்கலாம். 2 கிராம் கூட கலந்தடிக்கலாம். ஆனா 3 கிராம் கலந்து அடிக்கக்கூடாது. இந்த மாரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நான் காலையில அ வ 5 மணி காலையில 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ளயும், சாயங்காலம் 5 மணிக்கு மேலயும், காலையில 11 மணிக்குள்ளயும், சாயங்காலம் 5 மணிக்கு மேலயும் ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அரிசியும் நீங்க எப்பப்ப நீங்க இப்ப ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, மண்ல குடுத்தாலும் சரி, தண்ணீர பாய்ச்ச வேண்டியது ரொம்ப, ரொம்ப அவசியம். இதே மாரி தான் நம்மகிட்ட இருக்கிறது கரும்புக்கான ப்ராடக்ட். கரும்புக்கான ப்ராடக்ட் சேம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்றேன். இதுக்கப்புறம் 6 மாச பயிருக்கு மேல உள்ள பொ பொ ப்ராடக்ட்டுக்கு நம்ம செடிகளுக்கு நம்மகிட்ட 2 அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு சாயில் ஹெல்த் ஸ்பெஷல். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்பெஷல். ஸோ இந்த சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் 250 கிராம் இருக்கு, 500 கிராம்ல இருக்கு. இந்த ஃப்ரூட் ஸ்பெஷல் 250 கிராம்ல இருக்கு, 500 கிராம்ல இருக்கு. இந்த சாயில் ஹெல்த் ஸ்பெஷல மண்ணுல போட்டுட்டு ஃப்ரூட் ஸ்பெஷல் நீங்க ஸ்ப்ரே பண்றப்ப, இந்த மாரி எல்லா வகையான ஃப்ரூட்களையும் இல்ல ஆரஞ்சு, லெமனு, மோசம்பி, கஸ்டர்ட் போற சிக்கு, கோவா, மேங்கோ, கிராப்ஸ், பனானா, அரக்கநட், ஆப்பிள், பொமோகிரானேட், கேஷ்யூ நட், பேரி நட், பப்பாயா, கூஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஆல்மண்ட், அஞ்சீர், லீச்சி இந்த மாரி எல்லா வகையான பழங்களுக்கும் நீங்க நம்ம ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம் சார்? சாயில் ஹெல்த் மண்ணுல போடணும். பிளஸ் ஃப்ரூட் ஸ்பெஷல வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். சாயில் ஹெல்த் 2 தடவ மண்ணுல போடணும். ஒரு ஏக்கர்ல 2 பாக்கெட் போடணும். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்டிங்ல போடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்ப்ரே ஃபுட் ஸ்பெஷல் ஸ்ப்ரே பண்ணணும். 1 லிட்டர் தண்ணீல 1 கிராம் கலந்து நம்ம 2 ஸ்ப்ரே 2 தடவ 20 டேஸ் கேப்ல ஸ்ப்ரே பண்ணணும். அத முடிச்சு திருப்பி ஒரு ட்ரிப் சாயில் எடுத்து மண்ணுல போடணும். அதுக்கப்புறம் 3 ஸ்ப்ரே 1 லிட்டர் தண்ணீல 2 கிராம் ஃபர்ஸ்ட்ல வந்து 1 கிராம் அப்புறம் 2 கிராம் மணிக்கு ஃப்ரூட் ஸ்பெஷல கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாரி ஸ்ப்ரே பண்றப்ப செடிகள் வந்து அருமையா அற்புதமான பழங்கள தரும். நெறைய ரிசல்ட் வந்திருக்கு. நெறைய பழங்கள் வந்திருக்கு. நான் முருங்கையிலிருந்து, பப்பாளியிலிருந்து மற்ற மாம்பழத்துல இருந்து எல்லாத்தையும் குடுத்துருக்கேன். தென்னை மரமா இருந்தாலும், ரப்பர் மரமா இருந்தாலும் சரி, பாக்கு மரமா இருந்தாலும் சரி, இத வந்து நீங்க ஒரு மரத்துக்கு 20 கிராம் அன்னைக்கு தண்ணீல கலந்து 5 லிட்டர் தண்ணீல, 6 லிட்டர் 10 லிட்டர் தண்ணீல கலந்து நீங்க மணல்ல செடியில வேர்ல ஊத்தணும். ஸோ இது ஒரு டைம் சாயில் ஹெல்த் ஸ்பெஷல்ல ஊத்தணும். அதே மாரி 2, 3, 4 அதாவது ஃபுட் ஸ்பெஷல் வந்து 1 லிட்டர் தண்ணீல 20 கிராம் கலந்து ஒரு 3 டைம்ஸ் நீங்க மணல்ல ஊத்துறப்ப 3 தடவ ஃபுட் ஸ்பெஷல் மண்ல ஊத்தணும். 1 தடவ சாயில் ஸ்பெஷல் மண்ல ஊத்தணும். இத வந்து 3 மாசத்துக்கு ட்ரிப் செய்றப்ப, வருஷத்துக்கு 4 தடவை, 3 தடவை செய்றப்ப நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையா வருது. எந்த ஸ்ப்ரே விவசாயிகள் பண்ணாலும், அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய வேலை, மிலாப் 1/2 எம்எல் மிலாப்ப மண்ல கலந்துட்டு, அந்த 1/2 எம்எல் மிலாப்ப கலந்துட்டு, அது கூட மிலாப் இது வந்து ஒரு பிஹெச் கரெக்டரு, வாட்டர் கண்டிஷனர் இத வந்து கலந்து வைக்கிறப்ப ம மண் தண்ணி வந்து சாஃப்ட் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஹார்ட் வாட்டரு, வெரி ஹார்ட் வாட்டரா இருக்கு. தண்ணியுடைய பிஹெச் வந்து ஸ்ப்ரே பண்றப்ப 5 இருக்கணும். 5க்கு மேல போனாலும் அல்கலைன் ஆயிரும். கீழ வந்து அசிடிட்டி ஆயிரும். அடிக்கிற ஸ்ப்ரே வந்து வேஸ்ட்டா போகும். விவசாயிகள் ரூ. 500, ரூ. 1000, 2000, 3000 போட்டு மருந்து வாங்கி வந்து அடிச்சு, அந்த மருந்து வந்து வெறும் ரூ. 500, ரூ. 200 வேலை செய்யுது. மிச்சம் பணமெல்லாம் லாஸா போகுது. இந்த ரூ. 50க்கு மிலாப்ப வாங்கி கலந்து அடிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய 1000, ரூ. 2000 மருந்து, ரூ. 2000 மருந்து ரூ. 2000 வேலை செய்யும். அப்ப விவசாயிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதனால விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது. விவசாயிகளுடைய செலவ கூட்டுறதுக்கு நம்ம கிடையாது. விவசாயிகள் செலவ குறைக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் நண்பர்களே. ஸோ வாட்டர் மேனேஜ்மென்ட் மூலியமா நம்ம இந்த மிலாப்ப வந்து கலக்குறோம். மிலாப்ப தண்ணீல கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே மேக்ஸ் கலக்குறோம். ஸ்ப்ரே மேக்ஸ் கலந்து ஸ்ப்ரே பண்றப்ப இலைகள் மேல நல்லா ஒட்டிக்கிறது. இலைகள வந்து
தண்ணி தண்ணி வந்து சொட்டு சொட்டா நின்னு காத்தடிச்சா கீழ விழுகாம இலைகள் மேல நல்லா படவிருது. இலைகள நல்லா ஒட்டிக்கிறது. ஒரு இந்த இலைகள ஒட்டுறதுனால சாதாரண மருந்து, மார்க்கெட்ல விக்கிற மருந்து 1 மணி நேரம் தான் இந்த மருந்த காப்பாத்தும். ஆனா நம்ம மருந்து 4 மணி நேரத்துல மழை வந்தாலும் நம்முடைய மருந்த காப்பாத்தும். 4 மணி நேரத்துக்கு மேல மருந்து வந்தா, அந்த வேலை முடிஞ்சு போகும். அந்த மருந்துடைய எஃபெக்ட் செடிக்கு இலைகளுக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எந்த கவலையும் கிடையாது. விவசாயிக்கு நஷ்டம் கிடையாது. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அதுக்குள்ள அந்த மருந்த காப்பாத்தக்கூடிய வேலைகள் தான் நம்முடைய அதேபடி நம்முடைய ஸ்ப்ரேமெக்ஸ் செய்யுது. ஆனா மார்க்கெட்ல கூடிய கம் வந்து 1 மணி நேரம் தான் வேலை செய்யும். அதெல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு தெரியாது. இதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட். ஸோ அடிக்கிற இலைகள்ல மெழுகு இலைகளுக்கு மேல வந்து மெழுகு இருக்கனால, இலைகளுக்கு போடக்கூடிய எந்த மருந்தும் இலைகளுக்கு உள்ள போகாது. ஏன்னா கடவுளுடைய அது படைப்பு. அதனால நம்ம ஸ்ப்ரேமெக்ஸ் கலப்ப அந்த லிக்விட்டிக் லேயர ஓப்பன் பண்ணி, கவரேஜ் ஓப்பன் பண்ணி, சர்ஃபேஸ அதிகப்படுத்தி தர்றது மூலியமாக மருந்து வந்து இலைக்குள்ள போறதுனால, இலையில கீழ இருக்கக்கூடிய பூச்சி மருந்து அடிச்சாலும் சரி, ஊக்க மருந்து அடிச்சாலும் சரி, எது அடிச்சாலும் அது இலைக்குள்ள போய் நல்லா வேலை செய்றது மூலியமாக விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது. ஸ்ப்ரே பண்றப்ப புகை போல காத்துல கலந்து வேஸ்ட் ஆகாம, அது பெரிய பெரிய டிராப்லெட்ஸா கலந்து தரையில செடி இலைகள் மேல விழுறப்ப விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. மருந்து வேஸ்ட் ஆகாம போகுது. இது வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஏஜென்ட்னா எல்லா வகையான மருந்துகளையும் கலந்தடிக்கலாம். அப்போ வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஸ்பிரிமெக்ஸ் 85 1 லிட்டர் தண்ணீல 1 எம்எல் கண்டிப்பா கலந்து எந்த ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த ஸ்ப்ரே கூட ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, பிளான்ட் புரொடெக்ஷன், பெஸ்ட் மேனேஜ்மென்ட், டிசீஸ் மேனேஜ்மென்ட் 2 இருக்கு. பெஸ்ட் மேனேஜ்மென்ட்ல டிசீஸ் மேனேஜ்மென்ட்ல மட்டும் ஃபங்கஸ் நோய்களுக்கான ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து தான் டிஃபரெண்ட். என்ன ஃபங்கஸ் நோய்கள் என்ன நோய்கள்? இலை சாம்பல்னு சொல்லக்கூடிய மேல் சாம்பல் நோய், கீழ் சாம்பல் நோய், முன்கருகள் நோய், பின்கருகள் நோய், ஏர்லை பிளைட், லேட் பிளைட் இந்த மாரி உள்ள நோய்களுக்கு வில்ட், பித்தப்போரா, பைத்தியம் இந்த மாரி நோய்களுக்கு நம்மகிட்ட வந்து இந்த ஃபங்கஸ் இதெல்லாம் ஃபங்கஸ் நோய் வரக்கூடிய நோய்கள். எல்லா நோய்களும் எல்லா செடிகளுக்கும் வராது. செடிக்கு ஏதாவது ஒரு நோய் வரும். அது குறிப்பிட்ட நோய் குறிப்பிட்ட நோய் குறிப்பிட்ட அ காய்களுக்கு, செடிகளுக்கு, பூக்களுக்கு மட்டும் தான் வரும். அப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, அந்த விவசாயிகளுக்கு தெரியும். என் பயிருக்கு எந்த நோய் வரும்னு தெரியும். இந்த மாரி நோய்கள் இப்ப இந்த ஃபங்கஸ் நோய் காமனா எல்லா பயிர்களுக்கும் வரும். அப்ப இதுக்கு வந்து டிஃபன் நம்மட்ட 250 கிராம் இருக்கு. இந்த 250 கிராம் டிஃபன்ட 1 லிட்டர் தண்ணீர் 2 கிராம் மாரி கலந்து, இத நம்ம தனியாவோ, இல்ல ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 ஓடயோ கலந்து அடிக்கலாம். ஸோ மண்ணுல மண்ணுல வந்து கேன்சர் செல் சொல்லக்கூடிய நெமிட்டோடு சொல்லக்கூடிய பூச்சிகள் மண்ணுக்குள்ள இருந்தா, மண்ணுக்குள்ள வரக்கூடிய கேரட்டு, முள்ளங்கி, நூக்கலு, கப்பக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, மற்ற சர்க்கரைவள்ளி கிழங்கு, மற்ற அந்த இது எல்லாமே வேர்க்கடலை இந்த மாரி எல்லாமே வந்து வே வேர்கள வந்து அழுகி வச்சு, வேருக்குள்ள சத்துக்கள் போகாம வேர்கள கொன்றும். அந்த பூச்சிகள் வந்து வில்ட்ன்னு பேரு. இந்த வில்ட்ன்னு உள்ள நோய்களுக்கு இந்த டிஃபெண்டர்ன்ற மருந்த 2 பாக்கெட் நீங்க நீங்க உழுகுறப்பயோ, இல்ல எப்ப நீங்க உரத்தோடயோ கலந்து நீங்க மணல்ல தெளிச்சிரணும். நீங்க தெளிக்கிறப்ப உரத்தோட தனியா மண்ணுல கலந்து நீங்க தெளிச்சிட்டீங்கன்னா, மண்ணுக்குள்ள போயி நல்லா அந்த பூச்சியெல்லாம் கொன்று மண்ணுல பூச்சிகள் வளர விடாம அதாவது ஆன்டி ஆன்டி கேன்சர் செல்ல வர விடாம காப்பாத்தி இது வந்து ஆன்டி கேன்சருடைய வேலை செய்யும். கேன்சர் செல் எப்படி நம்ம உடம்புல எப்படி ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் செல் உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி மண்ணுலையும் அந்த கேன்சர் செல் வில்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிகள் உற்பத்தி ஆகும். அந்த பூச்சிகள் உற்பத்தி ஆகாம இந்த டிஃபன் போய் தடுக்குது. ஸோ மண்ணுலையும் தரணும், ஸ்ப்ரேயும் பண்ணணும். ஸோ அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ல முக்கியமா சொல்லக்கூடிய பேன்கள், ஈக்கள், பூச்சிகள், மூட்டை பூச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிப்ஸ், மைட்ஸ், அபட்ஸ், ஜசட்ஸ், சொல்லக்கூடிய இந்த எல்லா வகையான பூச்சிகளுக்கும் நம்மளுடைய அருமையான ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அருமையான மருந்து ரேபிடு. 1 லிட்டர் தண்ணியில ஒரு எம்எல்ஓ, 2 எம்எல்ஓ, 3 எம்எல்ஓ, 4 எம்எல்ஓ, 5 எம்எல் வரைக்கும் கூட கலந்து அடிக்கலாம். அதனுடைய தாக்கத்தை பொறுத்து, நோய்களுடைய எஃபெக்டை பொறுத்து, நோய்களுடைய தன்மையை பொறுத்து நம்ம தனியா அடிக்கலாம். நம்மளுடைய 2, 3 நாளோட கலந்து அடிக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட் அவசியப்பட்டால் மார்க்கெட் உள்ள மருந்தோட சேர்ந்து கூட அடிக்கலாம். ஆனா இது வந்து 100% ஆர்கானிக் தான். ஸோ நண்பர்களே, கார்டன் கோல்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு செடிகள், மாடி தோட்டங்களுக்கு அருமையான மருந்து. நீங்க மூலியமா பெரிய பிசினஸ் கொண்டு வரலாம். எல்லா பொருள் நீங்க நீங்க ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட் காட்டிலும் நீங்க ஆர்சிஎம் கையில் எடுத்தீங்கன்னா, காமராஜர் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் கையில் எடுத்தீங்கன்னா நீங்க பல 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 மற்ற கோதுமை மாவோ, மற்ற நீங்க ஆயிலோ, மற்ற நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டோ எந்த பொருள் எடுத்தாலும் நீங்க லட்சாதிபதி ஆகலாம். அதுல வச்சு அதுல மூலியம் லட்சாதிபதி ஆகலாம். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா அரிசியின் கையில யார் இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்ல
இந்தியால. எனக்கு கண்ணு முன்னாடி வந்து வாங்க எனக்கு ஏதாவது தொழில் இருந்தா சொல்லுங்க சார் சொல்லி கேட்டவங்க இன்னைக்கு அரிசி மூலியமாக மாசத்துக்கு 20,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். ஒன்லி அரிசியை மட்டும். அவங்களுக்கு அரிசி என்னன்னு தெரியாது, அரிசி ப்ராடக்ட் என்னன்னு தெரியாது. ஆனா அரிசின்னு மட்டும் வச்சு அவங்க மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. 75% பிபியில் ஒரே ப்ராடக்ட் உங்களுடைய அரிசி ப்ராடக்ட் நண்பர்களே. ஸோ வீட்ல நீங்க அந்த மாதிரி பக்கெட் மூலியமா பிளாஸ்டிக் மணல் நிரப்பி நீங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க அருமையா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாம் நீங்க எடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய, ஆக்சிஜன் தரக்கூடிய மருத்துவ குணம் உள்ள செடிகள் நீங்க வளர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை வளர்க்கலாம். நிறைய வளர்த்து இந்த மாதிரி நீங்க செடிகளை காப்பாற்றலாம். அதுக்கு நீங்க நம்மகிட்டே இருக்க கார்டன் கோல் 3-in-1 ஹெல்த் கிட்னு பேர் இருக்கு. இதை நீங்க வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்றப்ப வீட்டுக்குள்ள இருக்க செடிகளுக்கு நோய் வராது. நல்ல செடி நல்லா வளரும். நல்லா நிறைய காய்கள் நிறைய பழம் தரும். ஒரு செடியில தக்காளி செடியில குறைஞ்சபட்சம் 5 கிலோ தக்காளி எடுக்கலாம். 5 கிலோ தக்காளி ஒரு செடியில எடுக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு ஒரு செடி நட்டாலே போதும். நீங்க நட்டு வளர்த்து பாருங்க. அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, சொந்தக்காரங்க சொல்லுங்க. இது மூலியமா பெரிய பிசினஸ் பண்ணலாம். இன்னைக்கு கேரளாவில் நம்ம அந்த அரிசி கார்டன் கோல்டு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 லேடிஸ் மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய லெவல் பிசினஸ் இந்தியாவில் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது கேரளா. ஸோ என்கிட்ட வந்து இந்த வருஷத்துடைய 2024-25 மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும் ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் இந்தியாவோட டாப் 10 லிஸ்ட் இருக்கு. இந்தியாவில் டாப் 10ல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய ஸ்டேட்டுடைய லிஸ்ட் இருக்கு. ஸோ எதுலையுமே தமிழ்நாடு கிடையாது. அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் தமிழ்ல எவ்வளவு ஹெல்ப் பண்றேன். பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணாதான் பின் கிடைக்கும். பின் கிடைச்சாதான் பணம் வரும். எதுவுமே செய்யாம பின்னு மட்டும் வரணும்னா மேல இருந்து எல்லாம் வராது. யாரும் தர மாட்டாங்க. எந்த யாருமே எங்கேருந்து ஓசியா கடையிலும் கிடைக்காது. வாங்கி குத்தவும் முடியாது. பணம் வர உழைத்தால் தான் உணவு கிடைக்கும். உழைத்தால் தான் வாழ்க்கையை முன்னேற முடியும். உழைப்பே உணவு, உயர்வே உணவு, உழைப்பே வாழ்க்கைன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெய் அரிசி உங்களுக்கு எந்த சந்தேகமா கேளுங்க. சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். நண்பர் நம்மளோட ப்ராடக்ட் வந்து 100% பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள செடிகளுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணி காய்கறிகள் நட்டு நீங்க எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் என்பிஓபி சர்டிஃபிகேட் ப்ராடக்ட், மோக்கா சர்டிஃபிகேட், நேஷனல் நேச்சுரல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஆஃப் அசோசியேஷன் ப்ராடக்ட் இருக்கு. அப்பேடா அக்ரிகல்ச்சர் போர்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி உடைய சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கு. ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டருடைய சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கு. ஐஎஸ்ஓ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு. டிஆர்ஏகே டி ரிசர்ச் அசோசியேஷன் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட சர்டிஃபிகேட் ஒரே கம்பெனி வெப்சைட்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான் இந்தியாவில் 9 யூனிவர்சிட்டியில ட்ரையல் ரிப்போர்ட் பண்ணி 9 ப்ராடக்ட் மேல, நெல் மேல, கரும்பு மேல, பருத்தி மேல, மிளகாய் மேல, ஆப்பிள் மேல, ஆப்பிள் மேல, இந்த மாதிரி முக்கியமான 9 பொருட்கள் மேல, புகையில மேல நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்மகிட்ட சயின்டிபிக்கலா ரிப்போர்ட் இருக்கு. கரும்பு மேல அவ்வளவு அருமையான ரிப்போர்ட் இருக்கு. நெல், கோதுமை, பருத்தி, மிளகாய், தக்காளி, கரும்பு, ஆப்பிள் ட்ரையல் ரிப்போர்ட் பண்ண மாட்டிருக்கு. வேற எந்த கம்பெனி ட்ரையல் ரிப்போர்ட் பண்ணல இது வரைக்கும். யாரும் ட்ரையல் ரிப்போர்ட் பண்ற ஆஃபீஸ் கூட இருக்குது யாருக்கு தெரியாது. நம்ம ட்ரையல் ரிப்போர்ட் பண்ணி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான, நம்ம ஜெனியூனான, தரமான, வெயிட்டான, பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அரிசி. இதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். மக்களை காப்பாற்றலாம், மண்ணை காப்பாற்றலாம், தமிழ்நாடை காப்பாற்றலாம், இந்தியாவை காப்பாற்றலாம். எனக்கு ஆர்மியில வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சு 20-30 வருஷம் ஆர்மியில சர்வீஸ் பண்ணேன். மண்ணை காப்பாற்றினேன், நாட்டை காப்பாற்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு வந்த பிறகு எனக்கு பேங்க்ல, போலீஸ்ல, ரயில்வேல வேலை கிடைச்சிச்சு. எந்த வேலையும் நான் சேரல. ஏன்னா எனக்கு எந்த வேலையும் பிடிக்கல. எனக்கு ஒரு வேலை மூலியமா நான் மண்ணையும் நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேலை சொல்லுங்கன்னு அந்த நேரத்தில் எனக்கு இந்த வாழ்ப்பு வேலை, இந்த காமராசர் முடிவு வேலையும் கிடைச்சிச்சு. இதன் மூலியமா இன்னைக்கு நான் 5 லட்சம் மக்களை காப்பாத்திருக்கேன், 5 லட்சம் விவசாயிகளை காப்பாத்திருக்கேன், 5 லட்சம் ஏக்கர் மண்ணை ஆர்கானிக்கா மாத்திருக்கேன். இதனுடைய பயணம் இன்னும் தொடருது. ஸோ நீங்களும் வாங்க, என்ன செயல்படலாம். தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லாத மாநிலம் மாற்றலாம். தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லாத மக்கள் உணவு சாப்பிட, நல்ல உணவு, தரமான உணவு, தரமான பங்கு செய்யலாம். டிசி சப்ராஜுக்கு நமக்கு துணை நிற்கிறாரு. வெங்கடேஷ் அக்ரோட்டர் பிரைவேட் லிமிடெட் மூலியமா 5 ட்ரெயினர் இருப்பான். ரவீந்திர சிரோடே, கிரண் ராவத், பங்கஜ் போஸ், தலேக்கர், முரளிதரன், நாங்கள் 5 பேர் ட்ரெயினரா இருக்கோம். எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நாசிக்கு வாங்க, கம்பெனிக்கு வாங்க, கம்பெனி விசிட் பண்ணுங்க, கம்பெனி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க போய் பேச போறப்ப கையில ப்ராடக்ட் எடுத்து போங்க. வெறும் வாயில போகாதீங்க. எங்க புக்ஸ் இருக்கு, தமிழ்ல இருக்கு. தமிழ் புக்ஸ் வாங்கி படிங்க, மக்களுக்கு புக்ஸ் கொடுங்க. நீங்க தொடர்ச்சியா பேசுங்க. பேச தொழில் கிடைக்கும். ஸோ பேசினாதான் நாலேஜ் வரும்.
நாலேஜ் வந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். பிஸ்னஸ் பண்ணாதான் பின்னு வரும். பின்னு வந்தால் தான் பணம் வரும். பணம் வந்தால் சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாத்துக்கும் காரணமே அரிசி சேல்ஸ் பண்ண எல்லாமே கிடைக்கும். நம்மளே ஜெய் அரிசியம், ஜெய் அரிசி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். ஜெய் கிசான், ஜெய் ஜவான். வாழ்த்துக்கள் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நண்பர்களே, அரிசி சஞ்சீவனியில் ஏதேனும் டவுட் இருந்தால் உங்க கைகளை உயர்த்துங்க. பின்னி போடல் அடிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு நம்முடைய ஆல் இண்டியா ட்ரெயினர் முரளி சார். யாருக்கேன் டவுட் இருந்தா அவருடைய தமிழ் முறை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் யாருக்குமே டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி மேஜர் சார், ரொம்ப அருமை, அற்புதமான தகவல். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க, மேஜர் சாரை வாழ்த்திடுவோம். மண் வளம், மனித வளம், பயிர் வளம், உயிர் வளம், மக்கள் நலம், பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதனால உழன்றும் உழவே தலை. அதனால பயிர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளை திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார். மாதிரி ஒரு மிகப்பெரிய உழவை பற்றி அருமையாக பேசி முடித்தார். வாழ்த்துக்கள் நண்பர்களே. முரளி சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 நாள் காலையில பூரா லீடர் சந்திக்கிறார், இரவுல 6 மணிக்கு மேல விவசாயிகளை சந்திக்கிறார். அந்த மாதிரி தான் பெரும் புரட்சியை மற்ற மாநிலங்கள் ஏற்படுத்துறார். நீங்களும் உங்க சைட்ல அந்த மாதிரி 2 நாள் 3 நாள் நீங்க என்ன செய்யலாம், நம்ம சைட்ல நீங்களும் அந்த மாதிரி பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. அதற்காக முனைப்போடு செயல்படுங்க. டேட் வேணா டேட் வாங்கிக்கலாம். சாருக்கு வந்து சவுத் இந்தியாவில் கேரளா, கர்நாடகாவில் போறாரு, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் அரிசி சஞ்சீவனி நீங்கள் பெருசாக எடுக்கல. 2 நாள் 3 நாள் கேம்ப் போட்டு எல்லாத்தையும் சந்திச்சா அந்த ஏரியாவில் நீங்கள் பெரிய ரிசல்ட் எடுக்க முடியும். அதற்கான முனைப்பை முன்னெடுங்க. வெற்றி பாதைக்கு திட்டமிடுவோம். நண்பர்களே, வந்திருந்து அவங்க அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயாசியம், குட் ஆசியம். ஜெயாசியம், குட் ஆசியம். தேங்க்யூ சார். ஜெயாசியம், குட் ஆசியம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.